பெற்றோராம் கடவிடமிருந்தும் அவர் தம் ஐந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உந்துனராகிய தூய ஆவியரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நல்ல மனமகிழ்ச்சியான நாளின் மாலை வேளையிலும் நாம் நன்றி திருதியத்தோடு கர்த்தருடைய திருப்பாதத்திலே கூடி வரும்படியாக அவருடைய வல்லமை வழிநடத்துதல் நம்மோடு நிறைவாக இருந்ததற்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளின் மாலை வேளையிலும் இப்படி திருப்பாதத்திலே நாங்கள் நிற்கும்படியாக நீர் எங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்து வழிநடத்தி இந்த நாளிலும் நாங்கள் நன்றிகளை எடுக்கும்படியாய் நீர் எங்கள் வாழ்வில் அருளி இருக்கிற ஜீவன் சுகம் பெறனுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தருடைய வல்லமை பெரிதென்று நாங்கள் துதிக்கும்படியாக நீர் எங்களை கரம் பிரித்து வழிநடத்தி உலகத்தின் சூழல் மத்தியிலும் ஆண்டவர் நீர் எங்களை கைவிடாத தேவனாக உம்முடைய அடைக்கலம் பெரிது என்பதை நாங்கள் நினைத்து உம்முடைய கிருபை எங்களோடு என்றும் நிலைத்திருக்கிறது என்பதை உணர்ந்து நன்றி செலுத்தும்படியாய் கூடி வந்திருக்கின்றோம். இந்த ஜெப ஆராதனையிலும் நாங்கள் ஏறெடுக்கின்ற நன்றிகளை துதிகளை எங்கள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் இரக்கமாய் கண்ணோக்கி நீர் எங்களை ஆசீர்வதிக்க எங்களை தாழ்த்துகின்றோம். நீர் தந்திருக்கின்ற இந்த நல்ல கால சூழலுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தர்தாம் முன் குறித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நாம் 2 பாடல் பாடி ஜெப குறிப்புகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 23 கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடி கடவுளை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடல் எண் 23.
நம்மோடு கூட இருக்கின்றார், நம்மை வழிநடத்துகின்றார் என்ற நன்றி உணர்வோடு இந்த வேளையிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து பாடல் எண் 21 போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை புதிய கிருபையுடனே என்ற பாடலை நாம் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடல் எண் 21.
தொடர்ந்து நாம் ஜெப குறிப்புகளுக்குள்ளாக கடந்து செல்வோம். உலகம் இந்த நாளில் சந்தித்து வந்து கொண்டிருக்கின்ற அநேக சூழல் மத்தியிலும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். அவருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய திரு முன்பதாக நாம் நன்றிந்த இதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உலகத்தின் சூழல் மத்தியிலும் அவர் நமக்கு பலனும் கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன் என்று சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாமும் இந்த நாளிலுமே என் இருதயம் நன்றியோடு களி கூறுகிறது, பாட்டினால் அவரை துதிக்கின்றது என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை போல இந்த ஜெப வேளையிலும் அவரே நமக்கு பலனும் கேடகமாயிருந்து நம்மை கரம் பிடித்திருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய தேசத்தில் உள்ள அனைத்து மக்களின் ரட்சிப்புக்காக நாம் மன்றாடுவோம். இந்த அநேக இடங்களிலே ஆண்டவருடைய அன்பும் அவருடைய பாதுகாப்பும் அவருடைய ரட்சிப்பும் அறியாத மக்கள் அநேகர் இருக்கின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். இன்னுமாய் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாக நாம் மன்றாடுவோம். இன்றைய நாளிலும் அநேக நிறுவனங்கள் பணியாளர்களை தன்னுடைய பணிகளில் இருந்து நீக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த 2024ஆம் ஆண்டு தொடங்கின நாள் முதலாக தற்போது வரை கடந்த 6 மாதங்களுக்குள்ளாய் 300க்கும் அதிகமான தொழில்நுட்ப நிறுவனங்கள் சுமார் 1 லட்சம் ஊழியர்களை பணியிலிருந்து நீக்கி இருக்கின்றது. பணியாளர்கள் இன்னும் தங்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக போராடி வருகின்றார்கள். கர்த்தருடைய பாதத்திலே நல்ல பணி கிருபைகளை, பணி வாய்ப்புகளை உருவாக்குகின்ற அரசின் திட்டங்களை நம்மை ஆளுகை செய்கின்றவர்களுடைய உள்ளங்களிலே கர்த்தர் கட்டளையிட்டு கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய இயற்கை வளங்கள் அநேக பாதிப்புக்குள்ளாக உண்டாகி தங்களுடைய வாழ்வுக்காக போராடுகின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். குறிப்பாக பெருகி வருகின்ற வாகனங்களினால் உண்டாகின்ற மாசுகள் மற்றும் திட கழிவுகள் வழியாக இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுகின்றது. மண் வளங்கள் பாதிக்கப்படுகின்றது. மரங்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களிலே நிலத்திலே வேரூன்ற இயலாத நிலைமைகள், புவியின் நீர்மட்டமானது குறைந்து வருகின்ற சூழல்கள் ஆக இவ்விதமாக அநேக மாசுபடுதல் காரணமாக இன்று நகரங்கள் அநேக பாதிப்புகளை சந்தித்து வந்து கொண்டிருக்கின்றது. இன்று இந்தியாவில் 10 நகரங்களில் ஆண்டுதோறும் இந்த மாசுபடுகின்ற சூழலினால் 30,000 பேர் இறந்து வருகின்றார்கள் என்ற ஒரு குறிப்பு சொல்லுகின்றது. இன்றைய நாளிலுமே நாம் இயற்கையோடு இணைந்து வாழுகின்ற வாழ்வை நாம் முன்னெடுக்கும்படியாக நாம் மன்றாடுவோம். இந்த மாசுபடுதலினால் ஏற்படுகின்ற உயிரிழப்புகளை கர்த்தர் தடுத்து நிறுத்தும்படியாக நாம் ஜெபிப்போம்.
இன்றைய நாளிலும் அநேக மாநிலங்கள், குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலம், ஜிகா வைரஸ் பரவல் அதிகமாகி உள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த ஜிகா வைரஸ் பரவல்கள் பரவாமல் தடுக்கப்படும்படியாக நாம் கடவுளுடைய சமூகத்திலே மன்றாடுவோம். இன்றைய நாளிலும் பள்ளிகளிலும், அலுவலகங்களிலும், கல்லூரிகளிலும் பணிபுரிகின்ற அனைவருக்காக நாம் மன்றாடுவோம். என்று அனைத்து கல்வி நிறுவனங்களும் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கின்ற காரியங்களிலும், பிள்ளைகள் கற்றுக்கொள்கின்ற காரியங்களிலும் அநேக போராட்டங்களை அரசு திட்டங்களினால் சந்தித்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த பள்ளி, கல்லூரிகள், அதிலே பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்கள், உதவியாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வாதாரங்களிலே கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாக அனைத்து பள்ளி கல்வி நிறுவனங்கள் சீராக செயல்படப்படும்படியாக பள்ளி கல்லூரி நிறுவனங்களினுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நாம் மன்றாடுவோம். இன்னும் ஆந்திர பிரதேசத்தில், தெலுங்கானா மொழி மாநிலங்களிலே உள்ள மாலாதசரி என்று சொல்லக்கூடிய 48,000 இன மக்கள் இயேசு கிறிஸ்து யார் என்று அறியாமல் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ரட்சிப்பு உண்டாயிருக்கும்படியாக நாம் மன்றாடுவோம். இன்றைய நாளிலும் திருச்சபைகள் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாய் வழிநடத்தப்பட நாம் மன்றாடுவோம். உண்மையோடும் பக்தியோடும் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நாம் கடவுளை போற்றும்படியாக, வழிபடும்படியாக ஆண்டவருடைய ஆவியானவர் திருச்சபைகளிலே செயல்படும்படியாக நாம் மன்றாடுவோம். இன்னும் அநேகர் வட மாநிலங்களிலே இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிலே இருக்கின்றார்கள். ஆனால் பணி செய்வதற்கான ஆட்களோ இல்லை. வட மாநிலங்களிலே தேவையில் உள்ள மக்களிடத்திலே அவருடைய வாழ்வாதாரங்களும் இன்னுமாய் அநேக மிஷினரி பணித்தளங்களும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று அறிவிக்கத்தக்கதாக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய ஜீவனை ஆசீர்வாதமாக்கி கொள்ளத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். வட மாநிலங்கள் சந்திக்கப்பட நாம் மன்றாடுவோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வருகின்ற ஜூலை 10 நடைபெற உள்ளது. இடைத்தேர்தலிலே முறைகேடுகள் ஏதுமின்றி கர்த்தருடைய வழிநடத்தல் உண்டாயிருக்க நாம் மன்றாடுவோம். இன்றும் மழையினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை அநேக இடங்களிலே சந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலும் மதுரையிலே அநேக சாலை நெரிசல்கள், சென்னையிலே புதிய கட்டுமான பணிகள் சாலையிலே நடைபெற்று வருகின்றது. இவைகளினால், மழையினால் இல்லங்கள் உள்ள பகுதிகள் மற்றும் அநேக கழிவுநீர் பாதைகள் எல்லாம் சேதத்துக்குள்ளாகவும், பயன்படுகின்ற சாலைகளிலே தண்ணீர் தேங்கி நிற்கின்ற சூழலும் உண்டாயிருக்கின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். மழைநீர் வடிகால் பிரச்சனைகள் தீர்வு காணப்படும்படியாக அரசு எடுக்கின்ற முடிவுகளிலே நல்ல ஒரு தீர்வை கர்த்தர் கட்டளையிட்டு கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம்.
இன்றைய நாளிலுமே உணவின் வழியாக வருகின்ற சீர்கேடுகளை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். சிறு பிள்ளைகள் உண்கின்ற உணவுகள் தரமற்றதாக இருக்கின்றதை உணவு பாதுகாப்புத்துறை அறிவித்திருக்கின்றது. ஆகவே இயற்கையோடு இணைந்து வாழுகின்ற வாழ்விலே இயற்கை உணவு முறைகளினால் தங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை பாதுகாக்கப்பட நாம் மன்றாடுவோம். இன்றைய நாளிலும் மத்திய பிரதேசத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 31,000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் குறிப்பிடப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் சராசரியாக 28 பெண்களும் 3 சிறுமிகளும் காணாமல் போகின்றதாக தகவல் சொல்லப்படுகின்றது. அதே போன்று உஜ்ஜயினியில் 676 பெண்கள் காணாமல் போனதாக வழக்குகள் உள்ளது. இன்றைய நாளிலும் மாநிலங்களிலே பெண்களின் பாதுகாப்புக்காக, சிறு பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் அவர்களை நேசிக்கின்றவராயிருந்தார். அவருடைய வாழ்க்கையில் விடுதலையும் பாதுகாப்பையும் கொடுக்கின்ற கடவுளாக செயல்பட்டார். விதமாக இந்த நாளிலும் மாநிலங்களிலே பெண்களுக்கான பாதுகாப்பு, சிறுவர்களுக்கான பாதுகாப்பு உண்டாயிருக்கப்படும்படியாக நாம் மன்றாடுவோம். இன்றைய நாளிலும் வாலிபர்கள், வயோதிபர்கள் முதற்கொண்டு போதைக்கு அடிமையாக இருக்கின்ற சூழல்களை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். கடந்த நாட்களிலே கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட சூழலை நாம் அறிந்திருக்கின்றோம். அவ்விதமாக இன்றைய நாளிலும் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா, குஜராத் மாநிலங்களிலே சுமார் 327 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள்கள் மற்றும் மூலப்பொருள்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாளிலும் தங்களுடைய வாழ்க்கையை போதை மற்றும் மது அடிமைத்தனத்திற்கு உள்ளாக்கியிருக்கின்ற வாலிப மற்றும் வயோதிப மக்களுக்காக நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே நன்மையை கட்டளையிட்டு கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். இன்றைய நாளிலும் போதையினால் பெங்களூரில் ஒரு தனியார் கல்லூரி காவலாளி மாணவரால் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இவ்விதமாக மாணவருடைய செயல்கள் கர்த்தரால் சந்திக்கப்பட நாம் மன்றாடுவோம். வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வழிகளை கர்த்தருடைய வார்த்தையினால் சுத்தம் பண்ணிக்கொள்ள நாம் ஜெபிப்போம். இன்றைய நாளிலும் அந்நிய தேசத்தின் தேர்தலுக்காக நாம் மன்றாடுவோம். அமெரிக்க தேசம் தேர்தலை சந்திக்க இருக்கின்றது. கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகள் தேர்ந்தெடுக்கப்பட நாம் மன்றாடுவோம். இஸ்ரவேல் தேசத்தின் சமாதானத்திற்காக, யூதர்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். உஸ்பெகிஸ்தான் தேசத்திற்காக நாம் மன்றாடுவோம். இன்றைய நாளிலும் அனுமதி இன்றி வேதாகமங்கள் அச்சடிக்கப்படுகின்றன என்ற ஒரு குறிப்பை இந்திய வேதாகம சங்கம் குறிப்பிடுகின்றது. அநேகர் கடவுளுடைய வார்த்தை அடங்கிய திருமறையை வாழ்வாதாரங்களாக விற்பனையிலே கொண்டு வருகின்ற சூழல்கள் இன்றைய நாளிலே பெருகி வருகின்றது. அநேக நிறுவனங்கள் பைபிளை கைப்பிரதிகளாக அடித்து விற்பனை செய்கின்றார்கள் என்ற ஒரு குறிப்பை இந்திய வேதாகம சங்கம்
குறிப்பிடுகின்றது. இவ்விதமான முறைகேடுகள் தடை செய்யப்பட நாம் மன்றாடுவோம். குறிப்பாக திருச்சபையின் ஐக்கியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். தென்னிந்திய வட இந்திய திருச்சபையின் ஐக்கியங்களுக்காக நாம் மன்றாடுவோம். குறிப்பாக தென்னிந்திய திருச்சபைக்காக இன்றைய நாளிலும் சினாடு பெருமன்றத்தில் உள்ள சூழல்கள் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளால் தொடர்ந்து ஆசீர்வாதத்தின் வழிகளை, ஆசீர்வாதமான ஊழியங்களை, கடவுளுடைய தரிசன பணிகளை தொடர்ந்து திருச்சபையின் மக்கள் மேற்கொள்ளத்தக்கதாக நீதிமன்ற வழக்குகளிலிருந்து விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டு கொடுக்கும்படியாய் நாம் மன்றாடுவோம். குறிப்பாக பிரதம பேராயர், துணை பிரதம பேராயர், பொது காரியதர்சி மற்றும் நிதியாளர்கள் ஏற்ற வேளையிலே தெரிவு செய்யப்படவும், அதன் வழியாக சினாடு பெருமன்றத்தினுடைய பணிகள் தடையின்றி நடைபெறவும் கர்த்தர் உதவி தரும்படியாக நாம் மன்றாடுவோம். குறிப்பாக எங்குமுள்ள பேராயத்திற்காக நாம் ஜெபிப்போம். தென்னிந்திய திருச்சபையின் கீழ் உள்ள பேராயங்கள், பேராயர்கள் மற்றுமாய் ஆலயங்கள் ஒவ்வொன்றுக்குமாய் நாம் நன்றி சொல்லுவோம். குறிப்பாக நம்முடைய மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்திற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தந்திருக்கின்ற நமது பேராயர் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, முதன்மை பணியாளர்களுக்காக வருகின்ற 17ஆம் தேதி அன்றும் நம்முடைய திருமண்டலத்தின் வழியாய் நடைபெற இருக்கின்ற நன்றி வழிபாட்டிற்காக பேராயர் ஐயாவின் வழியாக திருமண்டலங்களிலே நடைபெற்ற ஆன்மீக பணிகள், திருப்பணியாளர்களின் ஆத்தும நன்மைகளுக்கான பணிகளுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து கடவுளுடைய பாதுகாவல், அவருடைய வழிநடத்துதல், அவருடைய ஞானம், அவருடைய தரிசனங்கள் நமது பேராயர் அம்மாவின் வழியாக திருச்சபைகளிலே உண்டாயிருக்கவும், அதன் வழியாக திருச்சபைகள் மறுமலர்ச்சியோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை திருக்குடும்பங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் மன்றாடுவோம். வருகின்ற 17ஆம் தேதி என்று நடைபெற இருக்கின்ற இந்த நன்றி கூடுகைக்காக நாம் மன்றாடுவோம். ஆண்டவருடைய ஆவியானவருடைய அருள் மாறியும் திருச்சபையின் குடும்பங்கள் ஒன்றிணைந்து கர்த்தரை துதிக்கும்படியாகவும், நல்ல கால சூழலும், பயணப்பட்டு வருகின்றவருடைய வாழ்க்கையிலே நல்ல பயண கிருபைகளையும் கர்த்தர் கட்டளையிட்டு அன்றைய நாளிலே கர்த்தர் தந்திருக்கின்ற நமது பேராயர் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, குடும்பத்தின் மக்களுக்காக, முதன்மை பணியாளர்களுக்காக, திருச்சபைகளுக்காக, திருக்குடும்பங்களுக்காக நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த கூடுகையிலே கர்த்தருடைய மகிமையை வெளிப்படும்படியாக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து நம்முடைய திருச்சபைக்காக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே மன்றாடுவோம். கர்த்தருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் கர்த்தர் நம்முடைய திருக்குடும்பங்களை மீட்டு சம்பாதித்திருக்கின்றார். இந்த நாளிலுமே விளைவினப்பட்டவர்கள், சுகவீனப்பட்டவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். மூப்பர்களுக்காக, வயோதிபர்களுக்காக நாம் மன்றாடுவோம். குடும்ப தலைவர்கள், தாய்மார்கள், இன்னும் தனியார் தொழில் செய்கின்றவர்கள், அரசு பணி புரிகின்றவர்கள், தனியார் துறைகளிலே பணியாற்றுகின்றவர்கள் ஒவ்வொருவருக்காக நாம் மன்றாடுவோம். நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களிலே கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய விடுதலை உண்டாயிருக்கும்படியாக, கர்த்தருடைய இரக்கம் கடந்து வரும்படியாக, கர்த்தருடைய தெய்வீக வல்லமை அவர்களை தொடும்படியாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபையை சேர்ந்த அயல் தேசத்திலே இருக்கின்ற பிள்ளைகளுக்காக, வெளி மாநிலங்களிலே இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாம் மன்றாடுவோம். இன்னும் மேற்படிப்புக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள், அரசு தேர்வு எழுத இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிப்போம். குழந்தை பேற்றுக்காக காத்திருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஏற்ற வேளையிலே கர்த்தருடைய அடைக்கலம் அவர்களோடு இருந்து தாயும் சேயுமாய் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் உதவி தரும்படியாய் நாம் ஜெபிப்போம்.
திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் மன்றாடுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய வாழ்வில் நிறைவாய் காணப்பட நாம் ஜெபிப்போம். அவ்விதமாக இன்னுமாய் குழந்தை வேண்டி நிற்கின்ற மக்களுக்காக கர்த்தருடைய பாதத்திலே வருவோம். ஆண்டவர் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபையின் வாலிப பிள்ளைகளுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். அருமை பிள்ளைகள் ஆண்டவரால் சந்திக்கப்பட, ஆவியானவரால் வழிநடத்தப்பட திருச்சபை உதவி செய்யும்படியாக நாம் மன்றாடுவோம். ஆவியானவர் நம்மை வழிநடத்த அவருடைய கரங்களிலே நாம் ஒவ்வொருவரையும் நாம் அர்ப்பணிப்போம். சிறு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். சிறு பிள்ளைகள் ஊழியங்களுக்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். ஞாயிறு பள்ளி பொறுப்பாளர்கள், பெண்கள் ஐக்கிய சங்க பொறுப்பாளர்கள், வாலிபர் ஐக்கிய சங்க ஊழியங்கள் பொறுப்பாளர்கள், இன்னுமாய் பாடகர் குழு ஊழியங்கள், அதில் பங்கு பெறுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமாய் நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் இந்த மாதத்தை நாம் 2 ஆண்டுகள் நம்முடைய பாடகர் குழு ஊழியங்களை நம்முடைய திருச்சபையிலே கடவுளுடைய திருப்பெயர் மகிமைப்பட நடைபெற கர்த்தர் கிருபை செய்திருக்கின்றார். இந்த 3ஆம் ஆண்டிலும் கர்த்தருடைய வல்லமை வழிநடத்துதல், இன்னும் அநேக பிள்ளைகள் உற்சாகமாக இந்த ஊழியத்திலே பங்கு பெறும்படியாக நாம் மன்றாடுவோம். இந்த வேளையிலுமே அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கின்ற மக்களுக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். கர்த்தர் அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக, அவர்களை பராமரித்து பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாம் மன்றாடுவோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் யார் என்னென்ன தேவைகளிலே இந்த நாளிலே காணப்படுகின்றார்களோ வாழ்வின் நன்மைகள் கடந்து வர கர்த்தர் உதவி தரும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலுமே மன சமாதானமற்ற இருக்கிற குடும்பங்கள், கடன் பாரங்களினால் பொருளாதார தேவைகளிலே சிக்கி தவிக்கின்ற குடும்பங்கள், பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி இவர்களினால் சமாதானமற்ற இருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொருவருக்குமாய் நாம் மன்றாடுவோம். கர்த்தருடைய மெய்யான சமாதானமும் விடுதலையும் பராமரிப்பும் அவருடைய வாழ்வில் உண்டாயிருக்க கர்த்தர் உதவி தரும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் ஒரு சிலராய் உம்முடைய பாதபடியிலே கூடி வரவும், நன்றி இருந்ததயத்தோடு உம்முடைய வழிநடத்தில் நீ ஸ்தோத்திரிக்கவும், நீர் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக உள்ளத்தினால் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, நாங்கள் வேண்டுவதற்கு முன்பதாக எங்கள் வேண்டுதல்கள் என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கின்றீர். நம்முடைய தேவைகளிலே உம்முடைய வழிநடத்தலை தந்து இம்மட்டுமாய் எங்களை ஆசீர்வதிக்கிற கடவுளாக இருப்பதற்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, வருகின்ற நாட்களிலும் இந்த மாதத்திலும் திருச்சபையின் தேவைகள், திருக்குடும்பங்களினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றீர். உலகத்தின் சூழல் மத்தியிலும் கர்த்தருடைய வல்லமை வழிநடத்தல் நிறைவாய் கடந்து வர, இன்னும் திருச்சபைகள் ஆவிக்குரிய எழுச்சியிலே ஆவியானவரால் வழிநடத்தப்பட கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேளையிலுமே எங்களுடைய திருச்சபையை ஆண்டவருடைய கரங்களை தருகிறோம், பேராயத்தை தருகின்றோம். பேராயர், முதன்மை பணியாளர்கள், ஆயர்கள், ஆலய திருப்பணியாளர்கள், உபதேசிமார்கள், வேதாகம பெண்கள் ஒவ்வொருவருக்குமாக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறதை போல மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சிலராக நாம் இருந்தாலும் கடவுளிடத்திலே நாம் அமர்ந்து அவருக்கு நன்றி சொல்லவும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நம்மை அர்ப்பணிக்கவும் தந்த இந்த நேரத்திற்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். குறிப்பாக நான் அழைக்கப்பட்ட அழைப்பு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக கடவுள் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கின்றார். எவ்விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்த வேளையிலே பிதாவை மகிமைப்படுத்தினாரோ, தன்னுடைய செயல்கள், தன்னுடைய பேச்சு, தன்னுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் எவ்விதமாக பிதாவை மகிமைப்படுத்தினாரோ, அவ்விதமாக நாமும் கிறிஸ்துவையும் பிதாவையும் மகிமைப்படுத்தும்படியாக
ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்தும்படியாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மகிமைப்படுத்துகின்றோமா? அதுதான் கேள்வி. சரியா? ஆக ஒரு திருமறை பகுதியை வாசித்து நான் உங்களோடு கூட அதிலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்க ஆசைப்படுகின்றேன். பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் திருமொழிகள் 1 முதல். யோவான் 15 திருமொழிகள் 1 முதல் வசனங்களை, ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்க கேளுங்கள். உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கின்றீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கின்றது என்பதே. படிக்க முடியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் தலைகளை ஒரு நிமிடம் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இடைவிடும்படியாக நாம் மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் நம்மிடத்தில் உண்டு சுவாமி. அவற்றை அறிந்து கொள்ள ஆவியானவர் எங்களோடு நீர் பேசுவீராக, எங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பீராக. அதன் வழியான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் அதை உம்முடைய மகிமையின் கருவிகளாய் நாங்கள் காணப்பட எங்களை வழி நடத்துவீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அன்புக்குரியவர்களே, தன்னுடைய சீடருடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்கள் என்றால் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை குறித்து அழகாக இங்கே சொல்லுகின்றார். அவரே மெய்யான செடியாக இருக்கின்றார். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பது எல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே கடவுளுடைய பிதாவுக்கு மாட்சி அளிக்கின்ற செயலாக இருக்கின்றது. ஆக எப்பொழுது பிதாவானவர் மகிமைப்படுகின்றவராய் இருக்கின்றார், கிறிஸ்துவோடு இணைந்திருந்து நாம் கனி கொடுக்கின்ற செயல்களிலே நிலைத்திருக்கின்ற பொழுது கிறிஸ்துவையும் பிதாவையும் நாம் மகிமைப்படுத்துகின்றவர்களாய் இருக்கின்றோம். அதைத்தான் சங்கீதக்காரன் மிகுந்த அழகாக அநேக இடங்களிலே எவ்விதம் நாம் மகிமைப்படுத்த முடியும் என்று அநேக காரியங்களை சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். நான் ஏற்கனவே 3 குறிப்புகளை நான் கடந்த வாரத்திலே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஒன்று, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை, மறந்து போயிடுவோம், அவ்வளோதான். ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுது தேவனை நாம் மகிமைப்படுத்துகின்றோம். ஞாபகம் வருதா? கொஞ்சமாவது. நாம் ஸ்தோத்திர பலி செலுத்துகின்ற பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய செயல்பாடுகள் விசுவாசத்திலே கனி கொடுக்கின்றதா இருக்கின்ற பொழுது கடவுளை நாம் மகிமைப்படுத்துகின்றோம். இரண்டாவதாக நான் சொன்ன குறிப்பு. மூன்றாவது, நற்கிரியைகளை செய்கின்ற பொழுது நாம் கடவுளை மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். பேதுரு அப்போஸ்தலனும் அவ்விதமாக சொல்லுகின்றார். மத்தேயு 5:16 ஆண்டவரும் அவ்விதமாக சொல்லுகின்றார். நாம் வாசிக்க கேட்ட யோவான் 15:8 நம்முடைய செயல்கள் கிறிஸ்துவின் வார்த்தையிலே நிலைத்திருந்து நாம் செயல்படுகின்ற வேளையிலே நாம் கிறிஸ்துவையும் பிதாவையும் மகிமைப்படுத்துகின்றவர்களாய் இருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆக முதலாவதாக ஸ்தோத்திர பலி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, பிதாவை மகிமைப்படுத்துகிறது. நம்முடைய செயல்கள் கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து செயல்படுகின்ற வேளையிலே பிதாவானவரும் கிறிஸ்துவும் மகிமைப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள்.
நம்முடைய நற்கிரிகைகளின் வழியாக நாம் பிதாவை மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக இவைகளெல்லாம் என்ன என்பதை குறித்தும் நாம் கடந்த வாரத்திலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். யோவான் 11ஆம் அதிகாரம் அடுத்ததாக நாம் எப்பொழுது கடவுளை மகிமைப்படுத்த முடியுமாம்? யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று லாசர் உயிர் பெறுகின்ற நிகழ்விலே 11:40 அங்கே சொல்லுகின்றார். ஆக எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கின்றோமோ அப்பொழுது கடவுளுடைய மகிமையை நாம் காணுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதைத்தான் இங்கே சொல்லுகின்றார். லாசரு மரித்து 4 நாட்கள் ஆனால் ஏன் அவர் இருந்தார்? 4 நாட்களுக்கு பின்பதாக செல்லுகின்றார். 3 நாள் 2 நாள் போனால் கூட என்ன செஞ்சிடும்? உடல் இருக்கும். எதையாவது ஒன்றா பண்ணி செஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. 4 நாட்கள் ஆகிறது என்றால் 3ஆம் நாளிலே உடல் முற்றிலுமாக அழுக ஆரம்பித்து விடும். அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அதுவரையிலுமாவது ஏதோ சதைகள் இருக்கும் என்று அறிவியல் சொல்லுகின்றது. ஆகவே ஆண்டவர் இங்கே அங்கே மார்த்தாவிடத்திலே 4 நாள் ஆயிற்றே, இனி போய் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இடத்திலே அந்த கல்லறையிலே ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகின்ற வேளையிலே, நீ நம்பினால், நீ விசுவாசித்தால் கடவுளின் மாட்சியை நீ காண்பாய் என்று நான் சொல்லவில்லையா என்று ஆண்டவர் அங்கே மார்த்தாவிடம் சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய விசுவாசம் கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கின்றது. சத்ரு நமக்கு வைக்கின்ற சோதனையே நம்முடைய விசுவாச சோதனை தான். நாம் எப்பொழுதெல்லாம் விசுவாசத்திலே குறைவுபடுகின்றவர்களாய் காணப்படுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய மகிமையை நாம் மறுதலிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவேதான் பேதுரு எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்றார், கடலிலே போய்கொண்டிருக்கிறார்கள், இங்கே மிகுந்த அலை, எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அலறுகிறார்கள், என்ன ஆண்டவரே நீர் தூங்கி கொண்டு இருக்கிறீர் என்று சொல்லி. அப்பொழுது நான், என்ன அற்ப விசுவாசிகளை ஏன் பதறுகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர், விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லி அங்கே காட்டையும் கடலையும் அவர் கட்டளையிட்டார், அதட்டினார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அதோடு மாத்திரமல்ல, பேதுரு இயேசு கடலிலே நடந்து வந்த வேளையிலே படகில் இருந்த அவர், எல்லோருக்கும் முன்பதாக நானும் நடந்து வருகிறேன் என்று சொன்னார். நானும் தண்ணீரில் நடக்கணும். ஆண்டவர் சொன்னார், சரி இறங்கி நடந்து வா. நடந்தாரு. பெரிய ஒரு அலை வந்தோடனே என்ன ஆகிப்போச்சு? அவருடைய விசுவாசம் போய்விட்டது. ஐயோ, இவ்வளோ பெரிய தண்ணியில் என்ன செஞ்சு போடணும்? அவர்கிட்ட போய் சேரலையே. அவர் பக்கத்தில் போனாவது கையை பிடிச்சிருவேன், இங்கிட்ட வந்தாவது போட்டை பிடிச்சிருவேன், ஆனால் நடுப்பகுதியில் நிற்கிறே என்று ஆண்டவருடைய வார்த்தையிலே அவருடைய விசுவாசம் இல்லாததினால் அமிழ்ந்து போனார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். கர்த்தரை எப்பொழுது மகிமைப்படுத்த முடியும்? அவருடைய வார்த்தையிலே நாம் விசுவாசம் வைக்கின்ற வேளையிலே பிதாவானவர் மகிமைப்படுகின்றவராய் இருக்கின்றார் என்று ஆண்டவர் அநேக இடங்களிலே தன்னுடைய அற்புத செயல்களிலே அவருடைய வார்த்தையை விசுவாசித்திருந்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் சொல்லுவார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவர் அற்புதம் செய்கின்ற வேளையில் எல்லாம் அவர் சொல்வதற்கு, அற்புதத்தை நிகழ்த்துவதற்கு முன்னால் சொல்லுகின்ற வார்த்தையாக இந்த வார்த்தையை நீங்கள் திருமறையிலே காண முடியும். எப்பொழுதெல்லாம் அவர் அற்புதம் அதிசயங்கள் செய்கின்றாரோ அதற்கு முன்பதாக உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அந்த விசுவாசத்தை குறித்து அங்கே அந்த விசுவாசத்தினால் நாம் கர்த்தரை, கடவுளை, பிதாவை மகிமைப்படுத்துகிறோம் என்பதை அவர் நிரூபித்து அதன் பின்பதாக அந்த செயலை அவர் செய்கிறதை நாம் செய்ய முடியும். அங்கே விசுவாசத்தின் வெளிப்பாடாக அவர் சொல்லுகின்றார். வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 41, 42ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர், அறிந்திருக்கின்றேன், ஆனாலும் அனுப்பினதை விசுவாசிக்கும்படியாக இப்படி சொன்னேன் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கின்றார்? மிகுந்த சத்தத்தோடு, ஆமா,
வெளியே வா என்று கூப்பிட்டார் என்று அங்கே சொல்லப்படுகின்றதை நாம் காணுகின்றோம். அந்த விசுவாசத்திலே நாம் பிதாவை மகிமைப்படுத்துகின்றோம். கிறிஸ்துவின் வார்த்தையினால் நாம் கடவுளை மகிமைப்படுத்துகின்றவர்களாய் இருக்கின்றோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ஸ்தோத்திர பலி செலுத்துகின்ற பொழுது நாம் கடவுளை மகிமைப்படுத்துகின்றோம். கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து கிறிஸ்துவின் வார்த்தையிலே செயல்படுகின்ற வேளையிலே நாம் கடவுளை மகிமைப்படுத்துகின்றோம். நற்கிரிகைகளை செய்வதன் மூலமாக கடவுள் நம்மில் மகிமைப்படுகின்றவராய் இருக்கின்றார். மூன்றாவதாக நம்முடைய விசுவாசத்தினால் கடவுள் மகிமைப்படுகின்றவராய் இருக்கின்றார். நான் ஐந்தாவதாக அதிலே பவுல் அப்போஸ்தலனும் சொல்லுகின்றார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 4:21. இருந்தார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். யார் வல்லவனானார்? யார் வல்லவனானார்? ஆபிரகாம். ஆபிரகாமை குறித்து இங்கே சொல்லப்படுகிறதை நம்பினோருக்கு வாக்குறுதி பயன் தருகிறதா இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை பயன் தருகிறதா இருக்கிறது என்று சொல்லி காணுகின்ற வேளையிலே அங்கே ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லோருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களுக்கு மாத்திரமல்ல, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. அவர் என்ன செய்தார்? கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார், கடவுளை பெருமைப்படுத்தினார் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஆபிரகாமை குறித்து சொல்லுகின்ற செய்தியை காணுகின்றோம். ஆகவே நாம் எப்பொழுது கர்த்தருடைய விசுவாசத்திலே அவரை மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். தன்னுடைய பிள்ளையை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்ன வேளையிலே தன்னுடைய மனைவிக்கும் கூட சொல்லவில்லை, நாங்கள் போய் பலியிட்டு விட்டு திரும்பி வந்து விடுவோம், நாங்கள்லாம் வேண்டாமா, உதவியாளர்கள் கேட்குறாங்க, வேலையாட்கள் கேட்குறாங்க, வேண்டியதில்லை, நானும் என் பிள்ளையும் போய்விட்டு திரும்பி வருவோம் என்று அவர் சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். ஆகவே அந்த வாக்குறுதியை முழு நிச்சயமாக அவர் நம்பி அதை விசுவாசித்ததனால் தேவனுடைய மகிமையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். போயிட்டு வந்து அவர் சொல்றார், மகனே சொல்லியிருப்பார், போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்கும் வீட்டில். மகன் வந்து என்ன சொல்லியிருப்பார்? உங்களுக்கு தெரியாதம்மா, அப்பா என்னை கூட்டு போய் கடவுளுக்கு பலி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னை தூக்கி கட்டி போட்டு கொலை செய்ய போயிட்டாரு, என்னையை கொல்ல போயிட்டாரு, உங்களுக்கு தெரியாது என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அங்கே தன்னுடைய மகனுக்கும் கர்த்தருடைய வார்த்தையின் விசுவாசத்தை வைக்கும்படியாக ஆபிரகாம் செயல்பட்டார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். ஈசாக்கும் என்ன செய்தான்? கடவுளுடைய மகிமையை கண்டான். கர்த்தருடைய மகிமை எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய தகப்பனுடைய விசுவாசத்தின் வழியாய் அவன் அறிந்து கொண்டான் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆக நாம் நற்கிரிகைகளோடு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசம் வைக்கவும் அடைக்கப்படுகின்றோம். அதோடு ஐந்தாவதாக நம்முடைய ஒருமனப்பாட்டினால் கடவுள் மகிமைப்படுகின்றவராய் இருக்கின்றார். எப்பொழுது நமக்குள்ளாக ஒருமனம் வருகின்றதோ அப்பொழுது கர்த்தருடைய மகிமையை நாம் காண முடியும் என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அங்கே குறிப்பிடுகின்ற வேளையில், நீங்கள் ஒருமனப்பட்டு ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் இருக்கும்படி உங்களுக்கு அருள் புரிவாராக என்று சொல்லி அங்கே ஒரு மனத்தினால் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகின்றோம் என்று சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் இங்கே காணுகின்றோம். ஆகவேதான் சபை கூடி வருகின்ற வேளையிலெல்லாம் நாம் இங்கே அமர்ந்திருக்கின்ற வேளைகளிலே ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்திலே வேண்டுகின்ற பொழுது நம்முடைய சபையினுடைய செயல்பாடுகள், நம்முடைய திருமணத்தினுடைய செயல்பாடுகள், நம்முடைய திருச்சபையினுடைய அனைத்து செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் கர்த்தர்
மகிமையை கட்டளையிடுகின்றவராய் இருக்கின்றார். இன்று அவைகளிலே குறைவுகள் உண்டாவதினால்தான் நம்மிடத்திலே என்ன இல்லை? சமாதான குறைவுகள், நம்மிடத்திலே சஞ்சலங்கள், நம்மிடத்திலே கஷ்டங்கள், நம்முடைய திருச்சபையிலே வளர்ச்சியற்ற ஒரு நிலைமை, இவைகளை நாம் சந்திக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக ஏன் கூடி வர வேண்டும்? ஒருமனப்பாட்டோடு நாம் ஆண்டவரிடத்திலே கூடி வர வேண்டும். சீஷர்கள் ஆளுக்கு ஒரு பக்கத்தில் இருந்தாங்க. ஒரு மகிமையும் கண்டுகொள்ள முடியவில்லை, ஒரு இதையும் செய்ய முடியவில்லை. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நான் வலது பரிசம், நான் இடது பரிசம். ஆனால் எல்லாம் மேலறையிலே ஒருமனப்பட்ட வேளையிலே ஆவியானவர் அவர்களுக்கு அருளப்பட்டார். இந்த ஒருமனப்பாட்டோடு நாம் ஒரு செயலை செய்கின்ற வேளையிலே அதனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கின்றார். உதாரணமாக நம்முடைய ஆலயத்தை சொல்லலாம். நீங்கள் கட்ட ஆரம்பித்த பொழுது இந்த ஒருமனப்பாட்டினுடைய செயல்கள் உங்களுக்குள்ளாக வந்ததினால்தான் இந்த ஆலயத்தை, இந்த இடத்தை கர்த்தர் பெற்றுக்கொள்ளும்படியாக அதனுடைய வழி நடத்துதலிலே நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினதினால்தான் இந்த ஆலயம் இந்த இடத்திலே மகிமையாக இருக்கின்றது. அன்றைக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் போயிருந்தீங்கன்னா என்ன செய்ய முடியாது? நிச்சயமாக இந்த ஆலயத்தினுடைய ஒரு மகிமையை நாம் கண்டிருக்க முடியாது. ஆகவே எப்பொழுது நாம் கடவுளை மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம், அவருடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு முறை கூடி வருகின்ற வேளையிலெல்லாம் ஒருமனப்பாட்டோடு நாம் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கின்ற வேளையிலே கர்த்தருடைய மகிமையை நாம் வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் பயிற்சி படித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே பறவையிலே உள்ள இம்மானுவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஆலயத்திலே பணிபுரிந்து வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இது போன்ற ஒரு வெள்ளிக்கிழமை ஜப கூடுகை, உபவாச கூட்டம். திடீரென்று பார்த்தால் ஒரு நல்ல ஒரு வாலிப பிள்ளையை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி சர்ச்சுக்கு தாண்டி போனோம். ஆக ஒரு ஆட்டோ, நாங்கள் ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாரும், ஒரு சின்ன கூட்டம், அதில் எல்லாரும் சர்ச்சில் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆட்டோ சர்ச்சுக்குள்ளே நேராக உள்ளே இறங்கி வந்து நின்றுச்சு. இறங்கினா ஒரு அம்மாவும் ஒரு சகோதரனும் ஒரு வாலிப பிள்ளையை தூக்கிட்டு சர்ச்சுக்குள்ளே வர்றாங்க. அந்த பிள்ளை சுயநினைவே இல்லாமல் தூக்கிட்டு வர்றாங்க. வந்தால் என்ன என்ன விஷயம்னு கேட்டால், ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறோம், இந்த பிள்ளை நல்லா இருந்தால் திடீர்னு விழுந்தா என்னன்னு தெரியல, மூச்சு பேச்சு இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் போய் டாக்டரை பார்க்கணும். இந்து குடும்பத்தின் பிள்ளைகள். அந்த பிள்ளைக்காக நாங்கள் ஜெபித்தோம். நாங்கள் ஒருமனப்பாட்டோடு, ஆண்டவரே உம்முடைய நாம திருப்பெயரை சொல்லி இந்த நம்பிக்கையோடு வந்திருக்கின்றார்கள். நாங்கள் அந்த ஆலயத்திலே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்ற வார்த்தையைத்தான் எழுதி போட்டிருப்போம் அங்கே. ஆக ஆண்டவரே இந்த இவருடைய விசுவாசத்தின்படியாக நீர் இவர்களை என்ன செய்யுங்க, உமக்குள்ளாக உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க. இந்த வாலிப சகோதரிக்கு என்ன என்று தெரியாது எங்களுக்கு. நாங்களும் ஒரு பெரிய கூட்டத்தார் அல்ல, அநேக வேளைகளிலே அவிசுவாசத்துக்குள்ளாய் கடந்து போகிறவங்க. நாங்கள் பெரிய விசுவாசிகளும் கிடையாது, பெரிய ஜெப வீரர்களும் கிடையாது. ஆனால் உம்முடைய திருசமூகத்திலே வந்திருக்கிற இவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? உம்முடைய மகிமையை காணட்டும், நாங்கள் விசுவாசிக்கின்றோம், ஜெபிக்கின்றோம் என்று சொல்லி ஜெபித்து நாங்கள் அந்த பாப்பாவை சிலுவை அனுப்பிவிட்டு, நீங்கள் கூட்டு போங்கம்மா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து விட்டு நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். அந்த கூட்டம் மத்தியானம் நிறைவு பெறுவதற்குள்ளாக ஒரு அரை மணி நேரத்திலே மீண்டுமாய் அந்த ஆட்டோ வந்து அவர்கள் நின்று அந்த பாப்பா எழுந்து வந்து நன்றி சொல்லிவிட்டு, எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார்கள், ஆகவே நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் சொல்லிவிட்டு சென்றாள். அல்லேலூயா! இது எங்களால் உண்டானதல்ல. நாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரிடத்திலே வேண்டுகின்ற வேளையிலே ஆண்டவர் அங்கே அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றவராயிருக்கின்றார். அதுதான் ஒவ்வொரு முறையும் நம்முடைய ஆலயத்திலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒருமனப்பாட்டின் செயல்பாடுகள் நமக்குள்ளாக கர்த்தர் கட்டளையிட வேண்டும். கர்த்தர் கொடுக்கின்ற வேளையிலே அந்த ஒருமனப்பாட்டின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்கின்றவர்களாக நாம் கூடி வருகின்ற வேளையிலே நாம் பிதாவை மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவே மீண்டுமாய் நான் சொல்லுகின்றேன், எப்பொழுது நாம் மகிமைப்படுத்த முடியும் பிதாவை? நம்முடைய செயல்களினால் அல்ல, நம்முடைய வார்த்தைகளினால் அல்ல, நம்முடைய காணிக்கைகளினால் அல்ல. ஆண்டவரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை போல துதி பலி இடுகின்ற வேளையிலே நாம் பிதாவை மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம்.
பவுல் அப்போஸ்தலன் சிறைச்சாலையிலே இருந்தார். கர்த்தருடைய மகிமையை சிறைச்சாலையினுடைய அதிகாரி கண்டு கொண்டார். அவர் துன்புறுத்தினாங்க, அடித்து கொண்டு போய் உள்ளே போட்டு மிகுந்த காவலுக்குள்ளாக வை என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். சொல்லியிருந்த வேளையிலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? உள்ளே இருந்து துதித்து பாடிக்கொண்டு இருந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அந்த இடத்திலே வெளிப்பட்டது. சிறை கதவுகள் திறக்கப்பட்டன. அங்கே அவர்கள் வெளியே வந்தார்கள் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக ஸ்தோத்திர பலி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கிறது. நம்முடைய நற்செயல்கள், கிறிஸ்துவின் வார்த்தையின்படியான நற்செயல்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதோடு நம்முடைய நற்கிரியைகள், தேவனுடைய புறஜாதியார் மத்தியிலே செய்யப்படுகின்ற நற்கிரியைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்முடைய ஒருமைப்பாட்டினால் நாம் கடவுளை மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து இந்த நாளிலுமே இன்னுமாய் கர்த்தர் நம்மில் மகிமைப்படும்படியாக நாம் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற செயல்கள், திருச்சபைக்கு எதிராக செயல்படுகின்ற செயல்கள், இதனால் நாம் பிதாவையும் கிறிஸ்துவையும் மகிமைப்படுத்த தவறுகின்றவர்களாய் இருக்கின்றோம். ஆண்டவருக்கு மிகுந்த பெயர்களை நாம் கொடுக்கின்றவர்களாக திருச்சபையும் திரு குடும்பத்தினரும் இன்றைய நாட்களிலே மாறி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடவுளை மகிமைப்படுத்தும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய வாழ்விலே நாம் நன்றி பலி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்த எந்த சூழ்நிலையிலும் நாம் நன்றி பலி செலுத்துகின்ற மக்களாக, அதே வேளையிலே கிறிஸ்துவினோடு இணைந்திருந்து நாம் கனி கொடுக்கின்ற வாழ்க்கைக்கு முயற்சி செய்கின்றவர்களாக, சகையு அவ்விதமாக ஒரு கனி கொடாத மரமாக சபிக்கப்பட்டவனாக, அங்கே சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட பாவி என்று அடைமுடியோடு வாழ்ந்த சகையுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு இணைந்தார். கர்த்தருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அதே போன்று நாம் புறஜாதியார் மத்தியிலே நற்கிரியைகளை செய்கின்ற வேளையிலே கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய விசுவாசத்தினால் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். நாம் பிறரோடு ஒருமனப்படுகின்ற வேளையிலே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை இந்த காலங்களிலே நாம் இவைகளிலே குறைபட்டிருப்போம் என்றால் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் மகிமைப்படும்படியாய் உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து நம்முடைய திருச்சபையை அதன் வழியாக ஒரு சாட்சியாய் நிறுத்த உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலுமே நீர் எங்களில் மகிமைப்படுகின்றவராய் இருக்கின்றீர். அந்த மகிமைக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் காணப்பட ஆவியானவர் இந்த வேளையிலே எங்களை வழிநடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் எப்பொழுதும் உம்மை துதிக்கின்றவர்களாகவும், நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவாகிய உம்முடைய திருக்குமாரனோடு அவருடைய வார்த்தையிலே நிலைத்து நின்று செயல்படுகின்றவர்களாகவும், நாங்கள் பிறருடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகளை செய்கின்றவர்களாகவும், விசுவாசத்திலே பலப்பட்டு உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றவர்களாகவும், எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் கூடி வருகின்ற வேளையில் எல்லாம் ஒரு மனப்பாட்டோடு நாங்கள் உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் நம்முடைய ஆவியானவர்களுக்கு உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவைகளிலே நாங்கள் குறைவுபட்டிருந்தால் கர்த்தர் எங்களை மன்னிப்பீராக. என்னுடைய திருச்சபை அவைகளிலே குறைவுகள் காணப்படும் என்றால் தயவாய் பொறுத்து அதனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போகாமல், உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் விட்டு விடாமல் பற்றிக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இப்படி திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நாம் ஒரு பாடல் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று நாம் படைப்போம். கீர்த்தனை எண் 8, தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே செய்ய
ஐயா நின் அடிபணிந்தேன். சொந்தம் ஊனதல்லால் சோரவழி செல்ல எந்தாய் துணிவேனோயான். உந்தி கமலமாம் பூமாலை கோத்து நின் பொற்பாதம் பிடித்து கொள்வேனா. உந்தி கமலமா பூமாலை கோத்து நின் பொற்பாதம் பிடித்து கொள்வேன். மரணமோ ஜீவனோ மறுமையோ பூமியோ மகிமையோ வருங்காலமோ பிற சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ இருத்திடுமோ தெய்வன்பை. பிற சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ விரித்திடுமோ தெய்வன்பை. ஜெபம் செய்யும். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நன்றி நிறுதியத்தோடு உம்முடைய திரு சமூகத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கும் அடையாளமாக காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். உம்முடைய கரங்களை வாங்கி உமக்கென்று கொடுத்திருக்கிறோம். இதன் வழியாக உம்முடைய இறையரசு பரவ கடவுள் நீர் அருள் செய்வீராக. கர்த்தர்தாமே இந்த நாளிலுமே நாங்கள் வேண்டின வேண்டுதல்கள், கேட்ட செய்திகள், இன்னுமாய் இந்த இரவின் சூழல்கள் மத்தியிலும் உம்முடைய வழிநடத்தலுக்காக வேண்டி நிற்கின்றோம். கர்த்தர்தாமே கடந்த பகல் முழுவதும் எங்களை பட்சமாய் பாதுகாத்தீர். இந்த இரவிலும் நாச மோசங்களுக்கு எங்களை விலக்கி உடைய கருத்திலே நல்ல நித்திரை கண்டு துதிக்கும் துதியோடு கர்த்தர் நீர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த திருச்சபையை அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர்தாமே பொறுப்படுத்தி வழி நடத்தும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல், பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆம். நீங்காதீரும் என் நேச கர்த்தரே, வெளிச்சமாங்கே இருட்டாயிற்றே, மற்றோர் ஒத்தாசையற்று போயினோம், நீர்மெய் சகாயரே நீங்காதீரோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய போக கடவோம்.